வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனலுடைய ஜெனரல் டாபிக் அஜித்தோட பிறந்தநாளுங்கிறதுனால அவர் சம்பந்தப்பட்ட வீடியோ. முதல்ல அஜித்தோட பிறந்தநாளுக்காக அவர் பத்ம விபூஷன் விருது வாங்கினதுக்காக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். அஜித்தோட டாப் 800 crores கிராஸ் மூவிஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். 8வது இடத்தை பிடிச்ச படம் போனி கபூர் தயாரிப்புல ஹெச் வினோத் இயக்கத்துல 2019 வந்த கோர்ட் டிராமா தான் நேர்கொண்ட பார்வை. ஹிந்தி படமான பிங்க் படத்தை தழுவி தான் இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. தன்னுடைய வழக்கமான ஆக்ஷன் மசாலாக்களை எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு படம் ஃபுல்லா வக்கீலா வருவார் அஜித். படம் 108 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணுச்சு. அடுத்து ஏஎம் ரத்னம் தயாரிப்புல சிவா இயக்கத்தில் அஜித் ஸ்ருதிஹாசன் நடிச்சு 2015 தீபாவளி அன்னைக்கு வந்த படம் தான் வேதாளம். கூட ரிலீஸ் ஆன ஸ்ருதியோட அப்பா கமல் நடிச்ச தூங்காவோட படத்தையே நல்லா ஓரம் கட்டின படம். இந்த படத்தோட அண்ணன் தங்கச்சி பாசம் தான் நம்மள அண்ணாத்தைய வரைக்கும் துரத்து அடிச்சது. படத்தோட கலெக்ஷன் 126 கோடி ரூபாய். அடுத்து சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் சிவா இயக்கத்தில் அஜித் காஜல் அகர்வால் நடிச்சு 2017 ரிலீஸ் ஆன விவேகம். இந்த படம் ஓடிச்சோ இல்லையோ, இந்த படத்தினால்தான் ப்ளூ சட்டை மாறனுடைய தமிழ் டாக்கீஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ப்ளூ சட்டை மாறனுக்கு தீனி போட்டிருப்பாரு சிறுத்தை சிவா. இந்த படத்தோட கலெக்ஷன் 130 கோடி ரூபாய். அடுத்து லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மகிழ் திருமணி இயக்கத்தில் அஜித் த்ரிஷா நடிப்பில் கடந்த பிப்ரவரியில ரிலீஸ் ஆன விடாமுயற்சி. அஜித் வச்சா குடுமி எடுத்தா மொட்டங்கிற மாதிரி ஒண்ணு மாஸ் எலிமெண்ட்டுகள் ஒண்ணுமே இல்லாம நடிப்பாரு, இல்லைன்னா மாஸ் எலிமெண்ட்டுகள் பஞ்சா பறக்கிற அளவுக்கு அடர்த்தியான ஒரு படத்தில் நடிப்பாரு. பாரமௌண்ட் பிக்சர்ஸ் காப்பிரைட் கேஸ் போட்டு அசலாம பணத்தை கட்டி விடாம படத்தை ரிலீஸ் பண்ண லைகா புரொடக்ஷன்ஸ்க்கும் இந்த படத்தை விடாம முயற்சி பண்ணி பார்த்த நமக்கும் மனமார்ந்த பாராட்டுகள். அந்த அளவுக்கு மகிழ் திருமணி அஜித்தை மட்டும் இல்லாம நம்மளே வச்சு செஞ்சு இருந்தாரு. படத்தோட கலெக்ஷன் கிட்டத்தட்ட 140 கோடி ரூபாய். அடுத்து போனி கபூர் தயாரிப்புல ஹெச் வினோத் இயக்கத்தில் அஜித் மற்றும் நடிப்புல 2022 ரிலீஸ் ஆன வலிமை படம். இந்த படம் கொரோனா பேண்டமிக்கு முன்னாலே தொடங்கப்பட்டாலும் 2022 தான் ரிலீஸ் ஆச்சு. முதல்ல ஓடிடி ரிலீஸ் பண்ண தான் பிளான் பண்ணாங்க. ஆனா வேடிக்கையில போற ஓனான பிடிச்சி காதுக்குள்ள விட்ட கதையா இந்த படத்தை தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ணணும், தியேட்டர்ல அடம்பிடிச்சு வாங்கி கையை சுட்டுக்கிட்ட படம் தான் வலிமை. இருந்தாலும் மாஸ் ஓப்பனிங் அஜித் நடிச்சதுனாலதான் இந்த படத்துக்கு 160 கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ஷன் கிடைச்சது. அடுத்து 3வது இடத்தை பிடிச்ச படம் சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்புல சிவா இயக்கத்தில் அஜித் நயன்தாரா மற்றும் பலர் நடிப்புல 2019 பொங்கலுக்கு ரஜினியோட பேட்டை கூட மோதின படம் தான் விஸ்வாசம். ஆனா பேட்டை படத்தை விட நல்லா லாபம் சம்பாதிச்ச படம். இதுக்கு முதல் காரணம் இதே கம்பெனி தயாரிச்ச விவேகம் சரியா ஓடாதனால அஜித் தன்னோட சம்பளத்துல கொஞ்சம் குறைச்சதுனால தயாரிப்பு செலவு கொஞ்சம் மிச்சமாச்சு. 2வது காரணம் பேட்டையோட நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா இருக்குன்னு விசுவாசத்தோடு நம்பி வந்த மக்கள் ஆசத்தோட அரவணைச்சுக்கிட்டதுனாலதான் இந்த படம் 185 கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ஷன் பண்ணுச்சு. அடுத்து போனி கபூர் தயாரிப்புல ஹெச் வினோத் இயக்கத்தில் அஜித் மஞ்சு வாரியர் மற்றும் பலர் நடிப்புல 2023 பொங்கல் அன்னைக்கு விஜயுடைய வாரிசு கூட மோதின படம் தான் துணிவு. படத்தோட ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே நல்லா மெசேஜ் ஃபுல்லா இருந்தாலும் என்னாச்சுன்னு தெரியல, எங்க சறுக்குச்சுன்னு தெரியல. படம் 201 கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ஷன் பண்ணாலும் தயாரிப்பு நிறுவனத்துக்கு நஷ்டம் கொடுத்த படம் தான் இந்த துணிவு. அடுத்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்புல ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் த்ரிஷா நடிப்புல கடந்த ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆன படம் தான் குட் பேட் அக்லி. படத்தை ப்ளூ சட்டை மாறன்ல 4 வரைக்கும் கல்விகளையும் ஊத்தினாலும் ரசிகர் மன்றங்கள் இல்லாத அஜித்துக்கு விடாமுயற்சி படம் கொடுத்த அயற்சியினால காஞ்சி போய் கிடந்த தமிழ் மக்கள் கொடுத்த ஆதரவுனால கிட்டத்தட்ட 207 கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ஷன் பண்ணிருக்கு. ஓகே நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க, நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு டெட்ரா டாபிக் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை செல்வம்.